திருவள்ளுவர் காலத்திலேயே மது இருந்தது. அளவோடு குடியுங்கள், உயிரோடு வாழுங்கள் என்று கள்ளக்குறிச்சிக்கு வந்த கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கிறார். வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பற்றி இருக்குன்னா அப்போதிலிருந்து இருக்கின்ற அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக ஏன் செய்யக்கூடாது என்னும் ஆக இவர்களுக்கு குடிக்காத என்னும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிக்கொண்டா சரியாயிடும் தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் எப்படி விபத்தல்ல. ஐயா நம்மவரே பள்ளி நாட்களிலேயே சோசியல் ட்ரிங்கிங் என்ற பெயரில் மதுவுக்கு மெல்ல மெல்ல அடிமையாகும் இளைய தலைமுறைக்கு எச்சரிக்கை செய்து 4 வார்த்தை பேசி இருக்கக்கூடாதா? அறிவார்ந்த இளைஞர்கள் எக்காரணம் கொண்டும் மது அருந்தக்கூடாது. சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாத அறிவிலிகள் வேண்டுமானால் மது அறிந்துவிட்டு போகட்டும் என்று வள்ளுவன் செவிட்டில் அறைந்து சொன்ன உண்மையை பேசாமல் வள்ளுவர் காலத்திலேயே மது இருந்தது என்று பேசுவதற்கு உங்களை போன்ற ஓர் அறிவாளி வெட்கப்பட வேண்டாமா? கமலின் பேச்சு பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.